ஹாப்பி பர்த்டே. வணக்கம். நான் இல்லைங்க எல்லாரும் மொத்தம் அன்னைக்குள்ள ஜோசிப்பு இல்லைங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கையில கேக்கையும் பார்த்தோன்னே பிறந்தலான்னு ஜோசிப்பு இல்லை யாருக்கு பிறந்த நாள் யாருக்கு பிறந்த நாள் யாருக்கு பிறந்த நாள் பர்த்டே. அப்போ நாங்கள் பிறந்த நாளை நாங்கள் நார்மலாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அப்பா அம்மாவோட சேர்ந்து மாமி அவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்ட போறோம். அவருக்கு தெரியாம தான் நாங்க கொஞ்சம் நார்மலா சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி போட்டு இப்ப செய்ய போறோம். அவ கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவக்கு உடுப்பு எடுத்து கொடுத்துருக்கி. அவக்கு நம்ம ரெடி பண்ணல என்னன்னா தெரியா இப்ப வீட்டை வந்திருக்காங்க. அப்ப 3 அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நார்மலா ஒரு சின்ன ஒரு கேக் தான் பண்ணிருக்கோம். முக்கியமா என்னன்னா ஒரு என்ன ஃபேமஸான கப்பிள்ஸ கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கு. அக்காக்களையும் அம்மாவையும் கொண்டாட்டிய மறந்து போயிட்டாரு. அம்மன்றது கொஞ்ச நாளைக்கு 1 மாதமோ இல்ல 2 மாதமோ இல்ல 6 மாதமோ அவ்வளவு தான் மகன் நான் செத்தா கொண்டாட்டியதோட வந்து நிக்கக்குள்ளப்பா அந்த நின்றவரு அப்படி அங்கே அந்த சைடு பாப்புறேன். சந்தோஷம் தானே. மழை இப்ப அதிகமா பெஞ்சு கொண்டிருக்கு. சரியான கொஞ்சம் வீடியோ பார்க்கல விளங்க உங்களுக்கு கொஞ்சம் இருட்டானதா இருக்கிறேன். மழை பெஞ்சு கொண்டிருக்குள்ள விதி ஜோசியோட நாங்க பர்த்டே கொண்டாட மாட்டோம். வந்திருக்கும். ஆனா அவட்ட அங்க வைப்போம். என்ன இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவோம் நினைச்ச நீங்களோ அவட்ட அங்க கேட்கணும். ஆனா அவைக்கு தெரியாது. பாப்போம். இப்ப விதிஜா மச்சால வந்து கூப்பிட்டு எடுப்போம். வெளிநாட்டுல இருக்கக்குள்ள நாங்க வந்து 12 மணிக்கு போவோம் கேக் வெட்ட. அப்படி தம்பியாக்களை கொண்டு வெட்டுவானுகள். அப்படி இப்ப வெளிநாட்டு தம்பி வந்தோடனே 2 பேர் நின்று வெட்டுவாங்க. இப்ப கூட இன்னொரு ஆள் வந்துருக்கு. தம்பியும் கூட சேர்ந்து வெட்ட போறாங்க. அவரை வந்து கொண்டு வரான் 4 மாத்தியாரே. டைம் ஆகிக்கொண்டே இருக்கு. நம்ம மச்சால இப்ப கூப்பிட்டு எடுப்போம். கேக் கட் பண்ணு. மழை வாரத்துக்கு முதல்ல கேக் கட் பண்ணுவோனே. பர்த்டே சித்தியை கூப்பிட்டு தம்பியை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. தம்பியும் பெரிய கேக்ன்றதுல என்ன நீங்க டேமேஜ் பண்ணிட்டு அது கொஞ்சம் பாதுகாப்பா ஒட்டிக்கிறாப்பா. ஏன்னா கேக் எல்லாரும் அதிகமா பெரிய கேக் எல்லாரும் சாப்பிடுறோம்ல, சும்மா வேஸ்ட் ஆகுறது. அதெல்லாம் நாங்க சின்ன கேக் சின்ன கேஜிக்கும் அப்புறம் யூமிலே செஞ்சுக்கிறேன். எல்லாம் ஜோதிப்பாங்களோ கூட ராக் பண்ணிக்காங்க. சின்ன கேக் இப்ப இதான் ரெண்டிங்க. என்னடு என்ன விளக்கம்? அப்ப இது பாதி அரிக்கு இது முழுசா இருக்கு. அப்பதான் சார் எக்ஸ்ட்ரா 3 பேர் மெம்பர் ஆயிட்டாங்க. அதுல ரெட் அரிக்கிறது வைஃப் அரிக்கணும். உங்களோட ஹஸ்பண்ட் சரியா இல்ல 2 பேருக்கு போறது ரெட் கலர். நான் அப்படி சொல்லணும். சரியானே சரி கட் பண்ணுவோனே. கட் பண்ணுவோம். கேக் அப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கேக்க விட மெழுகுவர்த்தி பெருசா இருக்கு. பாட்டு படிக்கணும். சரி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ரிஜினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னண்டா தம்பி என்ன பண்ணுது? தம்பி கேக்கு ரீதி இல்லாத ஏதான் இப்ப இருக்கிறது. இதுல வச்சு எங்க தம்பி விஷ் பண்ணுங்க. ஆமா விஷ் பண்ணுங்க.
Happy birthday. Thank you. அப்ப நீ வாரம் இங்க முடிஞ்சிரும் போல கடி 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 அஞ்சல கூட நான் தீத்து விட போதும் கோட்டிக்காரன் ஆடுறப்பா வீடியோல விஷ் பண்ணுவோம் Thank you. மிச்சம் முடிக்கிற இப்படிதான் அதுல வளர்ந்துருவாங்க நாம தான் எல்லாத்தையும் கேக் சாப்பிடுறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ உங்களுக்கு இப்ப எத்தனை வயது? சொல்லக்கூடாது வயது சொல்லக்கூடாது அதான் பிரச்சனை ஓ வரட்டும் நீங்க இப்ப விதிஷா பத்தி ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு. என்ன சொல்ற, முதலாவது பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணீங்களோ? சரியா, இப்ப விதிஷா பிறந்தது நல்லமா கூடாதா? ஓப்பனா சொல்லுங்க. நல்ல அப்ப மற்ற பிள்ளை என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் நல்ல, எல்லா தாய்மாரும் ஓப்பனா சொல்ற விஷயம் எல்லாரும் நல்ல வேண்டாம். என்ன பேசாம கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் எப்படிப்பட்ட ஆளுண்டு. சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? அந்த கோவப்படுறது பிடிக்கல, பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறது பிடிச்ச விஷயம். பிடிச்ச விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டா, எல்லாத்தையும் சேர்ந்து நினைப்பா. சரி நினைப்பா. இப்ப இந்த பிறந்த நாளுக்கு இப்படி கொண்டாடுனது இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க நம்பர் நீங்களும் 7ஆம் நம்பர், அதான் 2 பேருக்கு உங்களுக்கு ஒத்து போற போல. அவங்க 7ஆம் நம்பர், நானும் 7ஆம் நம்பரா? அப்படியோ? சொல்லுங்க. தம்பி அமர்ந்தே இப்படி கேக் வெட்ட போறோம் திடீர்னு வந்து. நாங்க இப்ப வெட்டுறல பிளான்ல இருந்திருந்தா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? இல்ல மாவு யோசிப்பாரு வந்து சொல்லுவாரு, என்ன அவங்க செய்யறேன் நீ அதை செய்யறேன் ஓப்பாரு. அவன் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தம்பி வாரம் இல்ல கேக் வெட்ட போறேன்டாரு. அப்ப சந்தோஷம். இப்ப நான் என்ன கண்டிப்பா இப்ப பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பிறந்த நாள் இப்ப நம்ம கொண்டாடிக்கோம். அப்ப எதுவும் உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இது பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்கு அவங்களுக்கு? பிறந்த உடனே நடந்த சம்பவங்கள் இன்னும் எதுவும் போட்டோ ஆடுப்பாங்க, ஓட்ட எடுத்து போட்டு கோயிலுக்கு கொண்டு போறா, வீட்டை கொண்டு வைக்கிறான். இப்ப அந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. போட்டோ கொண்டு எடுப்பாங்க, ஸ்டூடியோட போட்டோ எடுப்போம், கூட்டி கொண்டு எடுப்போம், போட்டோ எடுத்து வீட்டுல தாங்க வாப்ப எல்லாரும் ஒரு அல்வத்தை தூக்கி காட்டுறாங்க. இந்த வீட்டு அல்வமே இல்லை. போட்டோ இல்ல பிரியாணா என்ன கட்டி பிடிச்சது இருந்த மாதிரி சீனோட எடுத்த போட்டோ போயிட்டாங்களான்னு சொல்றாங்க. அவளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விளையாடுதானே கடைஞ்சாடுதானே அவளை கொஞ்சம் கவனிக்கல. அப்ப வெளிநாட்டுல இருக்கக்குள்ள ஒரு நாள் என்ன பிறந்த நான் கொண்டாடாம உடல்ல அப்படி காசு இல்லைன்னா இங்கே அது வேணிட்டு போய் உடுப்பு வேண்டி கூட்டிட்டு போய் இந்த இங்கேயும் போன அப்படியான கடைகள் எல்லாம் பெரிய எனக்கு மட்டும் அக்காஜி தண்டை பிடிக்கிறேன். அப்ப காசை ஓடுறாரு, அது மட்டும் செஞ்சுக்காரு. அப்ப வெளிநாட்டுல பிள்ளை பிறந்த நான் கொண்டாடிக்கிறேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் கட்டி செஞ்சதுக்கு பிறகுதான் கொட்டாடு இந்த வார்த்தையை நான் கொண்டாடுறல இருந்து விருப்பம் இல்லாம இல்ல, மழை பெய்யுது, தம்பிக்கும் கொஞ்சம் காய்ச்சல் குணம் மாதிரி. நீ என்ன மகனும் பிறந்தது என்ன சின்ன பிள்ளையா நம்ம பிறந்த நாள் கொண்டாடு அத்தான
வா உடுப்படுக்க போவோம் அத்தான் கூப்பிட்டு இருந்தேன். நான் உடுப்பு வேணா கேக்கும் பட்டிறாங்க, நான் வரவே மாட்டேன்னு சொல்லி இருந்தேன். திடீரென்று வந்து சொன்னாரு, இப்படி அம்மாக்கள் வராங்களா, என்னது கூப்பிட்டு நீங்க எல்லாரையும் வராங்க என்று சொன்னாரு. புரோபாத்தா இந்த உடுப்பு வேண்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு வேணான்னு சொல்ல வேண்டி கொண்டு வந்தாரு. மகன் பிறந்த பிறகு வார ஒரு பர்த்டே தானே, இப்ப கட்டாயம் நார்மலானா கொண்டாட வேண்டும்ன்றதுக்காக நாங்க இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்னண்டா மகனும் பிறந்தது என்ன நம்ம சின்ன பிள்ளைய கேக் வெட்டுறதுக்கு வேணான்னு சொல்லி அப்படி இல்ல எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது இப்ப. அப்படியே சின்ன கேக் என்னவோ எல்லாரும் சேர்ந்து வெட்டுனது சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் வேணாண்டு தானே இருந்துனா கைது நல்லா இருக்கு, ஐடியா நல்லா இருக்கு. தான் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்காருதான், ஆனா இப்படி சர்ப்ரைஸ் மச்சான் கொஞ்சம் மூலேத்தம் பிள்ளைகளுக்கு எதிர்ந்த விஷயம். அவ என்னன்னா கிரியேட்டிவிட்டி கூட. இப்ப நான் சொன்னேன் இப்படித்தான் பண்ணணும், பெருசா ஒன்னும் டிசைன் இல்ல, இப்படி பண்ணுங்க, அவ புரிஞ்சு கொள்ளுவான். ஆனா நான் என்னடா அத்தாண்டு வேட்டிக்கு நான் டிஃப்ரெண்டா ஏதாவது யோசித்தான் செய்யறோம், ஒரே மாதிரி எல்லாரையும் போல அவருக்கு செய்யக்கூடாது வித்தியாசம். ஆனா அத்தான் எனக்கு ஒண்ணு இப்படி செய்யறல்ல, அப்ப நான் யோசித்தேன் மச்சான் பண்ணி செஞ்சிருப்போம். டைம் இல்ல அண்ணாவுக்கு டைம் இல்ல, அண்ணா சொன்னது நைட் தான் கேக் கட் பண்ணணும், என்ன செய்யணும், சரி செய்யறோம் மட்டும்தான் அவர் சொன்னேன். அதுதான் இப்ப எந்த பிறந்த நாளுக்கு இது செய்யற மாதிரி அந்த காட்டு நமக்கு அப்படி செய்ய தெரியாது. ஏத்தி இருந்து ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மாமி ஏசி வச்சு என்ன நீ அந்த புள்ளைய போட்டு அதோட முடிச்சிருவாரு நினைச்சுட்டாங்க. இரவு இருந்து ஹலோ அக்கா இன்னொரு ஸ்வீட் என்ன பிறந்த நாள் சமாளிச்ச நாளைக்கு தைரிக்கு வெட்டேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன், அதோட முடிஞ்சு வரலன்னு. வீடியோ பாக்குறவங்க யோசிப்பாங்க என்ன பிறந்த நாள் பெருசா கொண்டாடுறாங்களோ, என்ன புதுனை காட்டுறாங்க. அப்படி இல்ல, ஒரு பர்த்டேன்றது அவங்களோட பழைய நினைவுகளை ஒரு மீட்டி பாக்குற ஒரு நாளா இருக்குன்னு, அது அதுக்காக தான் நாங்க இந்த பர்த்டே கொண்டாடுறது. நிறைய நினைவுகள் நமக்குள்ள இருக்கும், அந்த நினைவுகளை மீட்டு பார்க்கக்குள்ள அது ஒரு சந்தோஷமா இருக்கும். தம்பி இருக்கான், தம்பி அவர் பிறந்திருக்காரு, அது சந்தோஷம் தம்பியோட. அதே மாதிரி அத்தாண்ட பிறந்த நாள் வந்து தம்பி வயிற்றுல இருக்கக்குள்ள கொண்டாடின நாங்க. இப்ப தம்பி வெளியால பாக்க இப்ப கண்ணால இப்ப நான் கொண்டாடுற பிறந்த நாள், அது ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. எல்லாரும் வந்து நின்று வெட்டு எனக்கு சந்தோஷம். கேக் வெட்டாட்டி எல்லாரும் வந்து தேல் எனக்கு, அது சந்தோஷம் எனக்கு. மாமிட்ட சொன்னோடனே அவங்க சந்தோஷப்பட்டோம். மாமி நான் சொன்னேன் என்னத்தை தானே தேவலண்டு சொன்னு நான் தானே கேட்கண்டேன். மாமியாக்கள் எல்லாம் யோசிப்பாங்க இல்லடி என்ன பிள்ளைய விட்டு தரேன். அம்மா அதே மாதிரி யோசிச்சிருக்கா, அவங்கள பத்தி அப்ப அதான் புரிஞ்சு வச்சுக்காரு, அது பெரிய விஷயம் தான். இல்ல வெட்டி காட்டி நான் வெட்டவனா சும்மா ஏண்டா நம்ம கேட்டுவேன் விட்டுதியல் தானே என்ன உடனே கேட்டா புற வேண்டிட்டு வந்துருவாங்களே, நம்ம கேட்ட வேண்டி தாரேன் அடுத்த நாள் கேட்டுருவேன். முன்னுக்கு வார குறைகளை சொல்லி காட்டுவாங்க, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயும் ஒத்தரையும். அது ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அந்த ஒரு அவளுக்கு இருக்கு. அப்ப இந்த ஒரு பிறந்த நாள்ல கூட நல்ல ஒரு நாள்ல கோவப்படுறது கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. நானும் நினைக்கிறேன் என்ன இந்த ஏசக்குள்ள யோசிக்கிறேன், ஏசி போட்டோம் யோசி, அது அந்த டைம்ல நம்மளோட குணத்தை மாத்திடலாம். நீ பக்கண்டு கதைக்கிறதுக்கு தான் பாய் வருது, அப்படி பழகிட்டு நான். சரி, அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். அப்ப இந்த பிறந்த நாள்ல நீ கோவப்பட மாட்டா, எல்லாம் காரணவியா செல்லம் கொடுத்து வளர்த்துதாங்க சின்ன பிள்ளையில. இப்ப மாற சொன்ன இப்படி மாறு, நீ தம்பியும் வந்து தான் குறைக்கத்தானே உனக்கு கோவத்தெல்லாம். சரி, அப்ப நாங்க எல்லாருக்கும் பிறந்த நாளை வந்து கொண்டாட எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். அப்ப மீண்டும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பல்லாண்டு காலம் வாழ்க. நன்றி.